இது என்னடா எனக்கு வந்த சோதனை? இந்த ஒரு ஆர்டருக்காக 377 கிலோமீட்டர் நான் போகணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 25. இன்றைக்கி டே 25 எப்பயும் போல் குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு காலங்காத்தாலே நம்ம வீட்டிலே ஆன் பண்ணோம். ஆர்டர் வந்துச்சு, கிளம்பிட்டோம். வெளியில் வந்து பார்த்தா வெயில் கொளுத்துது. காலங்காத்தாலே இவ்வளோ வெயில் அடிக்குது. சூரியனே எனக்கு கொஞ்சம் கருணை காட்ட மாட்டியா அப்படின்ற நினச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்தா போலீஸ்காரங்க காலங்காத்தாலே வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது அவங்களுடைய டியூட்டி. அது ஆனால் காலங்காத்தாலே இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணியிருக்கலாம். பட் ஏதோ பண்ணுறாங்க, சரி விடுங்க. அது அவங்களுடைய விருப்பங்கள், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரி, நம்மளுக்கு எப்படா சிக்னல் போடுவோம், நம்ம வெயிட் பண்ணி சிக்னல் போட்ட உடனேவே நம்ம கிளம்பிட்டோம். என்னென்னா டிராஃபிக்கு காலங்காத்தால் நிறையா இருக்கும் எல்லா இடத்துலையுமே. ஸோ டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு மத்தியானமாக ஏன்னா அந்த கேசஸ் எல்லாம் கிளியர் பண்ணலாம். அதை விட்டுட்டு காலங்காத்தாலே அதுக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணால் என்னவோ போங்க, என்ன சொல்கிறது, அது அவங்களுடைய விருப்பங்கள். நாம் எதுவும் சொல்லி அங்கே ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்களே, நாமளும் வண்டியை சைடில் போட்டுட்டு வந்து எட்டி பார்த்தா மயில். என்ன அழகாக இருக்க, காலங்காத்தாலேயே கண்கொள்ளா காட்சின்ற மாதிரி தான். கிட்டக்கிட்ட ஒரு 10 மைல் மேலே இருந்திருக்குங்க. ஆனால் சிட்டிக்கு சென்டரில் எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு வில்லேஜ் சைடு மாதிரி ஒரு கார்னரில் மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம இது என்ன இதே பார்த்துனே இருப்போம்னு சொல்லிட்டு நாம் அப்புறமா கிளம்பிட்டோம். சரி, ட்ராப்புக்கு போயிடலாமே அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ணோம். சரி, மூவ் பண்ணி ட்ராப் லொக்கேஷனுக்கு போய் பார்த்தா ஒரு வீடு. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா கேட்லேயே தென்னை மட்டை கறந்தது. சரி, ஓகேன்னு அதை நம்ம சைடில் எடுத்து போட்டுட்டு, அவன் வயசானவங்க போல், சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வான்னு எடுத்து போட்டுட்டு ஆர்டரை கொடுத்துட்டு, சரி ஓகேன்னு அடுத்த ஆர்டர் வந்துச்சு. நம்ம கிளம்பிட்டோம். பார்த்தா வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஐயோ, இதை வேற மறந்துட்டோமே. சரி வா, இங்கே போய் பெட்ரோல் போடலாம், பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் வந்துச்சு. பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டுனாலே தெரியாதா, இது ஸ்பெஷலு. கிட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தால் தான் உள்ளவே போக முடியும். வண்டி அவ்வளோ தூரத்தில் நிறுத்திட்டு வரணும். அப்புறமா நம்ம இது தெரியாதா, நாம் ஒரு செல்ஃபியை போட்டு அப்படியே கெத்தாக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு. ஏன்டாப்பா இந்த ஆர்டர் வந்துச்சுன்னே தெரில. எங்கே பாருங்கள், 377 கிலோமீட்டர் போகணுமா நான் இந்த ஆர்டர் கிளியர் பண்ணேன், கடவுளே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கேக் ஆர்டர் ஒன்று வந்துச்சு. அதையும் நம்ம எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு நம்ம கிட்ட பக்கத்துலேயே தான் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை. ஆனால் பிக்கப் தான் 5 கிலோமீட்டர் கொடுத்துட்டோம். அதுதான் அங்கே கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ மெதுவாக, ஆனால் கேக்குன்றதுனால ஆடினா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுன்ற பயத்துலேயே ஸ்டோர்கார மேலே மெதுவாக போ அப்படின்னு சொன்னான். சரி, அவன் பேச்சாவது நம்ம கேட்போம் அப்படின்ட்டு சும்மாவே டிராஃபிக்கில் மெதுவாக தான் போனோம். இதில் இது வேறன்ட்டு நம்ம மெதுவாகவே போனோம். அப்புறமா லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இதில் வந்துட்டு 3rd ஃப்ளோரு நடந்தே போய் அப்புறம் கொடுத்தோம். லிஃப்ட் வேறு இல்லை. சரி போகிறோம். நம்ம ஊராவது எப்படி சொல்கிறது, ஒரு தேங்க்ஸோ இல்லை ஏதோ ஒன்று சொன்னால் கொஞ்சம் மனசு நம்மளுக்கு ஆறுதலாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, ஏதோ கொடுத்தோடனே வாங்கிட்டாங்க. சரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஐயோ சரியான டிராஃபிக்கு. இந்த மெட்ரோ வேலை ஏற்றினது தான் ஏற்றினீங்க, ஜனங்களுடைய கஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்க. ஏன்னா 100 ரூபா பெட்ரோல் போட்டால் வண்டியிலே போயிட்டு வந்துடலான்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க போல். ஐயோ, எங்கே போனாலும் டிராஃபிக் இங்கே தான் இப்படின்ட்டு சரி லெஃப்ட்டு திரும்பி வேறு ரூட் எடுத்து போகலான்னு இங்கே வந்து பார்த்தா இங்கே கிட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் நிற்கிது. ஐயோ கடவுளையே அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. சரி, நம்மளும் அப்படியே கஷ்டப்பட்டு நாம் போயிடலான்னு போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்தால் இதுவும் அப்பார்ட்மெண்ட்டு. சரி, அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு செல்ஃபியை போட்டு சரின்ட்டு போய் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டு சரின்ட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் டிராஃபிக் தான். பெங்களூர் பொறுத்தாலே டிராஃபிக் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஏதோ ஒரு யோசனையில் இருந்தோம். திடீர்னு பார்த்தா எனக்குனே கோத்தாங்கப்பா பெற்று விட்ருப்பானாடா அப்படின்ற மாதிரி குறுக்கில் வராங்க. அதுவும் ஐயோ கடவுள், எல்லாரும் போவோம் ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்காக போவோம். ஆனால் அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற. அதுக்கப்புறமா எங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்தமாரி ஊருக்கு போகிறோம் வா அப்படின்ட்டு. ஏன்னா திடீர்னு அப்படின்னு கேட்டதுக்கு அதோ வீட்டில் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்களா. சரி போயிட்டு வாம்மா, அவன் இஷ்டம் அப்படின்னு. சரி வந்து என்ன ட்ராப் பண்ணிவிடு, ஏன்னா 4 பேர் ஆட்டோவில் போக முடியாது, ஸோ வந்துடு அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் நம்ம கூப்பிட்டு போயிட்டு வண்டியில் ட்ராப் பண்ணலான்னு. அப்புறமா டிக்கெட்லாம் கரெக்டாக புக் பண்ணிங்களா, எத்தனை மணிக்கு வருது, எந்த இடத்துக்கு போகணும், எப்படி என்ன ஏதுன்ட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே மெதுவாக அப்புறம் போயிட்டே இருந்தோம். ஏம்மாவோ வேறு எட்டி பார்த்துட்டு இருந்தா. அது எடுக்க முடியல, என்னன்னு தெரில, ஒரு இதாக இருந்துச்சுன்னு எடுக்கல. அதுக்கப்புறமா சரி நம்ம சரின்ட்டு பார்த்தா எப்பயுமே நைட் டைமில் நான் நார்மலாகவே இந்த இடத்துலலாம் ட்ராவல்ஸ் வண்டி வர்றதுனாலலாம் கீழே சரியான டிராஃபிக்காக இருக்கும். நம்ம மேலே வந்துட்டோம். அவசரத்துலாம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கலை, நம்ம மேலே வந்துட்டோம். லாஸ்ட்டில் பார்த்து புஷ்ஷுன்னு ஒரு வண்டி போகுமா,
அடா பாவி டேய், பொண்ணு உட்கார வச்சுட்டு போனேன், நாங்களும் இப்படி போனவங்க தான்டா ஒரு காலத்தில். இப்போது புள்ளக்குட்டி போட்ட உடனே மெதுவாக போகிறேன்டா. போ போ, உனக்கு டைமு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சரின்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா கீழே இறங்கின உடனே பார்த்தா இங்கே டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம அங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே அதிகமாக இருந்துச்சு. சரின்னு அப்புறம் வண்டியை சைடில் போட்டு சாப்பாடு வாங்கலான்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் அப்படின்னாங்க. சரின்னு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம் பஸ் வருதான்னு பார்த்துருந்து. அதுக்கப்புறமா பார்த்தா சாப்பாடு எப்படியா வாங்கிட்டோம். சரி, அந்த அண்ணனுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பலாம், அதோ அந்த பஸ்ஸு தான் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம போனோம். எங்கள் ஒய்ஃப் அப்புறம் பஸ் ஏறிட்டாங்க. சரி, இப்போ அந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஐ ஜாலி, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்ற ஒரு அந்த இது தோணுச்சு. ஆனால் என்னவோ போன கொஞ்ச நேரத்துலேயே ஏதோ இழந்த மாதிரியே இருக்குது மனசு. அது என்னன்னு தெரியல. நாம்பளும் அப்படியே வண்டியை சைடில் போட்டு கூடவே போயிடலாம் அப்படின்ற அளவு கூட தோணுச்சு. பட் என்ன பண்ணுறது, நான் போகக்கூடாது இந்த ஒரு வருஷம் வரைக்கும். அது சில ஃபேமிலிஸ் இது. சரி ஓகேன்ட்டு அப்புறம் அடுத்த ஆர்டர் நம்ம பிக் பண்ண போயிட்டோம். இதோ இங்கே தான் பிக்கப் இருந்துச்சு, கலிஃபோர்னியா போயிட்டு. அதை ஒரு நாள் சொல்லியிருந்தேன் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம பிக் பண்ணிவிட்டு பாய் பாயின்ட்டு அங்கே ஒருத்தவங்களுக்கு பாய் சொல்லிட்டு சரின்ட்டு நம்ம கிளம்பிட்டோம். எப்பயுமே இங்கே வந்தால் நம்மளுக்கு லேட் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் லேட்டாக அது இதுன்னு எப்பயுமே. ஆனால் நீங்கள் என்னன்னு தெரியல, சீக்கிரமாகவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது என்னவோ அப்படின்ட்டு நான் மட்டுக்கு போனோம். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனை ஓடின்னு இருக்குங்க. சரின்ட்டு அதுக்கப்புறமா ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு இதோ அங்கே செகண்ட் ஃப்ளோரில் ட்ராப் பண்ணி சரி நாமளும் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். டாட்டா பாய் பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.